பெரியவா சரணம். தெய்வத்தின் குரல் முதல் பாகம் சாப்டர் 9 பக்தி என்ற தலைப்பில் ஈஸ்வரன். ஞானிக்கு ஆத்மஸ்வரூபத்தை தவிர வேறு எதுவுமே தெரிவதில்லை. ஒரே பரமாத்மாதான் இத்தனையாகவும் தெரிகிறது என்று கண்டுகொண்டவன் அவன். வெளியிலே தெரிகிற தோற்றத்தை மாயை என்று தள்ளிவிட்டு எல்லாவற்றுக்கும் உள்ளே இருக்கிற பரமாத்ம சுரூபத்தை மட்டுமே அனுபவிக்கிறவன் அவன். வெளிப்பார்வைக்கு தெரிகிற உலகம் மாயை என்று ஆகிவிட்டதால் இந்த மாயாலோகத்தில் ஞானிக்கு காரியம் எதுவுமே இல்லை. பார்க்கிறவன், பார்க்கப்படுகிற வஸ்து, பார்வை எல்லாமே ஒன்றாக அடங்கி போனவனுக்கு காரியம் எப்படி இருக்க முடியும்? அவன் பிரம்மமாகவே இருக்கிறான் என்று உபனிஷத் சொல்கிறது. பிரம்மத்துக்கு காரியம் இல்லை. ஆனால் இந்த மாய உலகத்தில் அகப்பட்டு கொண்டு காரியங்களை செய்து வருகிறவர்கள் ஈஸ்வரன் என்று ஒருவனை பூஜை செய்து தங்கள் காரியங்களை நடத்தி தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். நல்ல காரியங்களுக்காக நல்ல மனசோடு பிரார்த்தித்தால் ஈஸ்வரனும் அவற்றை நடத்தி தருகிறார். இதிலிருந்து ஈஸ்வரன் காரியமே இல்லாமல் இருப்பவர் அல்ல என்று தெரிகிறது. நாம் பிரார்த்தித்தாலும் பிரார்த்திக்காவிட்டாலும் சகல பிரபஞ்சங்களையும் இத்தனை ஒழுங்கான கதியில் நடத்தி கொண்டு சகல ஜீவராசிகளுக்கும் சோறு போடுகிற பெரிய காரியத்தை செய்கிறார். காரியம் இல்லாத பிரம்மம் வேறு, காரியம் செய்கிற ஈஸ்வரன் வேறு என்பதா? இல்லை. ஞானியின் பிரம்மமேதான் லோக காரியங்களை நிர்வகிக்கிற ஈஸ்வரனாகவும் இருக்கிறது. சிவனின் தட்சிணாமூர்த்தி கோலம் பிரம்ம நிலையை காட்டுகிறது. அங்கே காரியமே இல்லை, ஒரே மௌனம்தான். அதே பரமசிவன் எத்தனை காரியங்களை செய்திருக்கிறார். சிதம்பரத்தில் ஒடேடியாக கூத்தடிக்கிறார். தாருகாவனத்தில் பிச்சாடனாக அலைந்து மோகிக்க செய்திருக்கிறார். தட்ச யஜ்ஞத்தில் சூரியனை பளீரென்று அடித்து பல்லை உதிர்த்திருக்கிறார். சுவாமி எப்போதும் உள்ளே அடங்கி பிரம்மமாக இருக்கிறார். வெளியே சகல காரியமும் செய்யும் ஈஸ்வரனாக இருக்கிறார். சாதாரண ஜனங்கள் ஏரியில் சம்சார அலைகளில் நீந்து கொண்டிருக்கிறார்கள். ஞானிகள் மறுபக்கம் வயலிலே நிற்கிறார்கள். நடுவில் ஏரிக்கரை. அது குறுக்கிடுவதால் ஞானிக்கு ஏரி தெரியாது. ஏரியில் இருக்கிற ஜனங்களுக்கு வயல் தெரியாது. சுவாமியோ இரண்டுக்கும் மத்தியில் இருக்கிற கரை மேல் இருக்கிறார். ஏரி தடத்தில் நிற்கிற தடஸ்தன் அவர். அவருக்கு லோகமும் தெரியும். லோக திருஷ்டி நசித்து போன ஞானியின் நிலையும் தெரியும். ஏரியில் முழுகுகிறவனை தூக்கி போடு என்று வயலில் இருக்கிறவனை கூப்பிட்டு அவர் சொல்ல முடியும். எல்லாம் தாமே என்பதை சுவாமி அறிந்திருக்கிறார். ஆனாலும் அவரை வேறாக நினைத்திருக்கிற ஜீவர்கள் அவரும் வேறு போல பார்த்து வேடிக்கையும் செய்வார். இதை பற்றி ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதரின் சிவ லீலார்ணவத்தில் ஒரு அழகான ஸ்லோகம் உண்டு. அதன் தாத்பரியத்தை சொல்கிறேன். பரமேஸ்வரன் கூலியாளாக வந்து பிட்டுக்கு மண் சுமந்த கதை எல்லோருக்கும் தெரியும். அவர் உடைப்பு அடைத்து ஒழுங்காக வேலை செய்யாததைக் கண்டு பாண்டியராஜா அவரை பிரம்பால் அடித்தான். உடனே அந்த பிரம்படி பாண்டியன் உள்பட சகல ஜீவராசிகள் மீதும் விழுந்தது. இங்கே தாமும் எல்லாமும் என்பதை அவர் காட்டிவிட்டார். இதை பார்த்து கவி கேட்கிறார், அது சரி, உன்னை தவிர வேறில்லை என்று சிவாத்வைதம் பிரம்படி படுவதற்கு மட்டும்தானா நீ மதுரமான பிட்டை வாங்கி வாங்கி தின்றாயே? அப்போது மட்டும் ஏன் எல்லா ஜீவராசிகளுக்கும் அதை உண்ட ஆனந்தம் இல்லை? அடிபடும்போது ஒன்று, ஆனந்தப்படும்போது வேறு வேறா? சுவாமி உள்ளே அடங்கிய பிரம்மமாகவும் வெளியே காரியம் செய்கிற ஈஸ்வரனாகவும் இருப்பதை இந்த ரசமான கேள்வி மூலம் தெரிந்து கொள்கிறோம். அவர் செய்கிற காரியங்களை 5ஆக சொல்வார்கள். பஞ்சகிருத்தியம் என்பார்கள். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் என்கிற 3 உங்களுக்கே தெரியும். இந்த 3ம் மாயாலோக விஷயம்தான். இப்படி மாயையால் மறைகிற காரியம் திரோத்தானம் எனப்படும். இந்த மாயையிலிருந்து விடுவிப்பதே
அவன் செய்கிற மகா பெரிய காரியம். அனுக்கிரகம் என்று அதற்கே பெயர். அத்வைத சித்தி நமக்கு ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு இந்த அனுக்கிரகமின்றி வேறு வழியில்லை. இந்த அனுக்கிரகத்தை வேண்டி வேண்டி செய்கிற உபாசனைக்கே நம்மை அனுக்கிரகிக்கக்கூடிய கருணை படைத்தவர் அவர் என்று நம்பி அவரிடம் நெஞ்சுருகி அன்பு செலுத்துவதற்கே பக்தி என்று பெயர். பெரிவா சரணம்.